ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மினி ரைஸ் வடை பார்க்கலாம். இது ஆந்திராவிலலாம் புணுகுலுன்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டியாக போடுறத புணுகுலுன்னு சொல்லுவாங்க. இது அரிசியில் செய்கிறதுனால ரைஸ் புணுகுலு. இது வெளியே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கார சட்னியோட சாம்பார், பச்சையாக வெங்காயம் இதோட சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் 15-20 கூட சாப்பிட்ருவாங்க. 1 கப் பச்சரிசி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறணும். நல்லா கழுவிட்டு நல்லா ஊறின அரிசியில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்ல கெட்டியாக ரொம்ப நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறணும். அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிடுவோம். ஒரு அவிச்ச உருளைக்கிழங்கு நல்லா வெந்தது 150 கிராம். அதை நல்லா கெட்டி இல்லாமல் அரைச்சிக்கிறணும். இப்போது அந்த அரிசி கலவையும் உருளைக்கிழங்கு கலவையும் ஒன்றா போட்டு நல்லா ஈவனாக பிசைஞ்சு எடுத்துடணும். இதில் 1/2 ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 2 பிஞ்ச் சோடாப்பு. நான் இதில் ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா காரம் மட்டும்தான், மிளகாய் பொடி போடலை. ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், மல்லிச்செடி, கருவேப்பிலை நம்ம தேவைக்கு போட்டுக்கிற வேண்டியதான். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிறணும். இந்த பதத்தில் இருக்கணும். நம்ம கோதுமை, ரவை இதிலெல்லாம் அப்பம் போடுவோம்ல, அந்த பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்படியே கிள்ளி கிள்ளி போட்டு பாருங்கள், கரெக்டாக வரும். இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம் கொண்டாந்துடணும். அதில் குட்டி குட்டியாக எடுத்து கிள்ளி போடுங்க, அதே புஷ்ஷுன்னு வந்துடும். நம்ம குட்டியாக போட்டோம்னா அது நல்ல பெருசாக உப்பி வந்துடும், பலூன் மாதிரி. ஏர் ஹோல்ஸ் இருக்கும் அதில். இது நம்ம மிளகாய் பொடி போடாதனால இந்த லைட் கலரில் தான் இருக்கும். இந்த மிளகாய் காரத்தோடு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பரிமாறுறப்பையும் நம்ம பச்சை வெங்காயம், பச்சை மிளகாய் வறுத்தது எல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப நல்ல சுரீர்னு நல்ல டேஸ்ட் அப்படி இருக்கும். நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சா தான் நல்லா வெந்து வரும். இதுபோல் நீங்களும் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு இப்படி செய்யுங்க. நான் ஹெல்த்தியான ரெசிபீஸ் இதுபோல் நிறையா போட்டிருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் நிறைய போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். பிள்ளைங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டோன்னா நீங்கள் அரிசி மாத்திரம் ஊற வச்சுட்டிங்கன்னா இப்படி ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம்.